துறையில வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எப்பயுமே தன்னார்வம் இருக்கணும். கத்துக்கணும்னு எண்ணங்கள் இருக்கணும். அது பிரபஞ்சமும் ஒத்துழைப்பு குடுத்து, இந்த காலகட்டத்தில, இந்த வயசுல, இந்த மாசத்துல நம்ம இந்த ஜோதிட துறையில நுழையணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே குடுக்கறது வந்து இறைவன் தான். அத வந்து நம்ம ஆத்மார்த்தமா ஆராய்ச்சி தன்மையில கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ, அதன் வரிசையில இன்னைக்கு நம்மளிடையே ஒரு நல்ல நட்பு உடைய சகோதரி. இவங்க வந்து தேன்மொழி. நல்ல பெயர் பாத்தீங்களா? அதில ஒரு நல்ல ஒரு சில நெறைய பாடல்கள் இருக்கு. தேன்மொழிங்கிற எழுத்த வச்சு ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள். அவங்க டீச்சரா இருந்திருக்காங்க. நல்ல விஷயங்கள, கருத்துக்கள எப்படி வந்து எளிமையா சொல்லணும். ஜோதிடத்தில நல்ல அனுபவங்கள் இருக்குங்க. நெறைய இப்ப பேசிட்டே உட்காந்துருந்தோம் காலையிலேருந்து. அவங்க ஒரு நல்ல தலைப்பின் கீழ இப்ப பேச வர்றாங்க. எல்லாரும் கொஞ்சம் பொறுமை காத்து கேட்போம். சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் ஆசீர்வாதத்தோட என்னுடைய மானசீக குருவோட திருப்பூர் ஜிகேயோட ஆசிகளோட இந்த என்னுடைய கன்னி பேச்சை இந்த 25வது உலக மகளிர் ஜோதிட கருத்தரங்கத்தில் பேச பிரபஞ்சம் எனக்கு அனுமதி வழங்கியிருக்குது. மிக மிக கோடானு கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் வந்து ஒரு ஓய்வு ஆசிரியை. எனக்கு முதலில் பணி வாங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கிடைத்தது. திருச்சி மாவட்டத்தில் இருந்தது. 30 ஆண்டு அரசு பணியில் இருந்து பிஎஸ்சி பிஎட் எம்ஏ எம்எட் எம்பில் என்னோடய வாழ்க்கையில் நடந்ததுனால அந்த ஜோதிடத்துறையில் வந்து இதை ஒரு அவேர்னஸாக கற்றுக்கிட்டு ஒரு சேவை மனப்பான்மை செய்யணுங்கிறதுனால தான் நான் உள்ளே வந்து ஒரு துளி தான் நான் பருகியிருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது. அடியேன் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இதுதான். உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரணவ. ஆனால் பார்க்கும்போது ஜோதிட கடலில் வந்து இன்றைக்கி பார்க்கும்போது ஐயா சொன்னார், அறிவுலகன் ஐயா வந்து உத்திரட்டாதியில் வந்து அயனாம்சம் போகுது அப்படின்னு சொன்னார். இன்னும் என்னோட நட்சத்திரம் உத்திரட்டாதி. அது உத்திரட்டாதி வந்து சனி பகவானோட நட்சத்திரம். இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ வந்து நான் பேசணுங்கிறது பிரபஞ்சம் விரும்பியிருக்கு. இதுதான் உண்மை இல்லைங்களா? கடக லக்னம் இல்லைங்களா? கடக லக்னம் விருச்ச 1 கடக லக்னம். 5ஆம் இடத்துல வந்து எனக்கு விருச்சிகத்தில் சூரியன் புதன் குரு செவ்வாய் இருக்கு. சூரியன் இருந்தனால நல்ல சிறப்பான அரசு பணியில் 30 ஆண்டுகள் பணி பெயர்ந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். அடுத்தது வந்து புதன்றதுனால ஜோதிடத்துறைக்கு வந்திருக்கேன். செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறனால நிலங்கள்லாம் வாங்கியிருந்தோம். அடுத்தது குரு இருக்கிறனால ஆசிரியர் தொழிலில் வந்திருக்கோம். அது 9ஆம் இடம் வந்தது சந்திரன் கேது. சந்திரன் கேதுவை பற்றி தான் ஒரு சில என்னோடய வாழ்க்கையில் நடந்ததும் சந்திரன் கேது இணைவு எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தனித்த கேது என்ன செய்யும், தனித்த ராகு என்ன செய்யும், தனித்த சந்திரன் ராகு என்ன செய்யும், சந்திரன் கேது என்ன செய்யும் அப்படிங்கிறத எல்லோரும் எனக்கு நான் சாதாரண ஒரு இதுதான். ஏன்னா 1, 5, 9 வந்து எனக்கு 1ஆம் இடம் வந்து கடகம், 5ஆம் இடம் வந்து விருச்சிகம், 9ஆம் இடம் வந்து மீனம். அப்போ 3மே என்னோட நீர் ராசியில் வருது. கடகம், விருச்சிகம், மீனம் 3மே நீர் ராசியில் வருது. அப்போ ஒவ்வொருத்தருமே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் அதை பற்றி விரிவாக சொல்ல, நான் சந்திரன் கேது இணைவை பற்றி தான் சொல்கிறேன். முன்னோர்களோட ஆசையாலும் சித்தர்களோட ஆசையால் தான் நான் இந்த துறைக்கு வந்திருக்கேன். யாரோ ஒரு முன்னோர்கள் வந்து ஜோதிடராக இருந்திருப்பாங்க. எங்கள் குடும்பத்திலேயே யாருமே ஜோதிட துறைக்கு யாரும் வரல. நான் தான் இன்னும் வந்திருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கையில் பட்டான அடி வாங்கின அடி வந்திருக்கு. அடிப்பட்டதே நம்ம இது மாதிரி யாரும் வரக்கூடாது. ஒரு அவேர்னஸ் ஒரு துறையூர் பக்கம் எங்கள் சொந்த ஒரு துறையூருங்க, முசிறி துறையூர். ஒரு ஜோசியர் கீரம்பூர் ஜோசியர் இதுதான் அப்படின்ட்டார். ஆனால் அது நடக்கலை. அவரை நடு ரோட்டில் நிறுத்தி வச்சு கேட்டுட்டேன். அது இன்னும் மறக்காது. அதுலேருந்து நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அதில் உள்ள வர முடிஞ்சது. வர முடியும் போது சந்திரன் கேது இணைவுங்கிறத வந்து நமக்கு நல்லா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு படத்துக்கு பேர் சொல்லுவேன். அழகிய தமிழ் மகள்னா ஐயா இப்போ தற்போதைய முதல்வர் ஐயா வந்து அதில் நடிச்சிருக்கார். அவருக்கு வரப்போகிற நிகழ்ச்சிகள் முன்னாடியே தெரிஞ்சிடும். ஒரு பலூன் போட்டிருக்கு, இந்த குழந்தை வந்து இறந்துடும். அடுத்தது வந்து அந்த ட்ரைவேட் ட்ராக்கில் போகும்போது அந்த பஸ்ஸு மாட்டி அது தான் லவரே கொலை பண்ணுற மாதிரிலாம் ஒரு நிகழ்ச்சி வரும். நீங்கள் அழகிய தமிழ் பார்த்துருக்கலாம். அவர் இன்னைக்கு அவர் பேசணும்னு வந்திருக்கு போல இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடுவில் சில பக்கத்தை காண சேதுபதி ஐயா நடிச்சிருப்பார். இப்போ என்னோடய வாழ்க்கையில் நான் சந்திரன் கேது உங்களுக்கு தெரியும். வரப்போகிற நிகழ்ச்சிகள் அமானுஷ்யம் எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் அதே நம்ம கத்தியில் பிடிச்சிட்டு இருந்தால் நம்ம விழுந்துருவோம். அந்த நேரத்தில் கரெக்டாக இருக்கும். அதை வந்து நம்ம அதே ஃபாலோ பண்ணி நம்ம சொல்கிறதான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. இந்த நேரம் பிரபஞ்சம் நமக்கு இதை வலியுறுத்து சொல்லுது. அப்போ எனக்கு வரப்போகிற நிகழ்ச்சிகள் முன்னாடியே தெரிஞ்சிடும். வீட்டில் சொன்னால் நம்ப மாட்டாங்க. இப்போ அவருக்கு அவரை அந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போவாருங்களே, டாக்டர் ருத்ரன்னு சொல்லிட்டு. ருத்ரன்னா யார்? சிவன் தான் இல்லைங்களா? அந்த டாக்டர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த குழந்தை இன்றைக்கி வந்து என்னோடய வாழ்க்கை வந்து வாழ்க்கை ஃபெயிலியர்னு தெரியும். ஃபெயிலியர் ஆகிடுச்சு.
வியாழக்கிழமை குழந்தை பிறக்குன்ற அதே மாதிரி வியாழக்கிழமை குழந்தை பிறந்தான் 13 நாள் இருந்து அப்புறம் தான் அப்படியே டாக்டர் நிறைய டாக்டர் நாங்கள் ருத்ரன்ட்டா போயிட்டு வந்தேன். அவர் சொல்லிட்டு இஎஸ்பி பவர் எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்னு சொல்லுவாங்க. மூளையோட துடிப்பை பதிவு பண்ணும். ஒரு இப்போ நமக்கு ஹார்ட்டுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 72. நான் சயின்ஸ் டீச்சர், பிஎஸ்சி பாட்னி, பிஎட், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்எடி, எம்ஃபில் ஹிஸ்ட்ரி. அப்போ ஒரு இதய துடிப்பு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 60க்கு 72 தடவை லேப்டாப் துடிக்கும் இல்லைங்களா? ஆனால் நம்ம மூளையோட துடிப்பு வந்து 12. அந்த மூளைக்கு ஒரு துடிப்பு இருக்குது. அந்த மூளை துடிப்பு வந்து இஎஸ்பின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்னு சொல்லி. இது இஜின்னு சொல்லுவோம். சயின்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த இதே துடிப்பு எடுக்கும்போது ஓடுங்க இல்லையா, துடிப்பு நின்றுச்சுன்னா மானிட்டரில் ஓடும் இல்லைங்களா, அது வந்து 72 முறை துடிக்கும் லேப்டாப்பில். ஆனால் வந்து மூளையோட துடிப்பு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 12 முறை தான் துடிக்கும். அது சுருங்கி விரிஞ்சு லேசாக. அந்த மூளையோட துடிப்பு வந்து எனக்கு ஒரு 3 தடவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த முறை எடுத்துகிட்டு முன்னாடி பல்பு மாதிரிலாம் வச்சு அந்த மூளை துடிப்பு வந்து ஆக்சுவலாக நார்மல் பர்சனுக்கு 1 to 12 தான் துடிக்கணும். பட் எனக்கு 18 முறை துடிக்குது. அப்போ வரப்போகிற நிகழ்ச்சிகள் முன்னாடி திரும்ப ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு வர இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா நாளைக்கு நடக்கலாம். எனக்கு மனசில் தோன்றிய எண்ணங்கள் நாளைக்கு நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம், அடுத்த மாதம் நடக்கலாம், ஆனால் கட்டாயம் நடக்கும். அந்த படத்தில் அவர் சொல்லியிருப்பார். அந்த ருத்ரன் டாக்டர்கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டேன். எனக்கு ஃபீட்டாக வாங்கிக்கல அவர். 96 நான் போயிட்டு வந்தேன். என்னோட நம்பர் கூட 194 பார் 94 நான் போயிட்டு வந்தேன் அவரை பார்க்க. அப்படி சந்திரன் கேது இணைவுங்கும்போது அமானுஷங்கள் இருக்குது. இப்போ நடுவில் சில பக்கத்தை காணும். அந்த படத்தில் வந்து நான் எப்படி இருந்தேன், எப்படி சாப்பிட்டேன்னு அவனுக்கு தெரியாது. அவருக்கு அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் வந்து நான் நிகழ்ச்சிகள் நடந்து நான் வீடு கிரகப்பிரசம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நினைவு ஏதோ ஒரு பேட் ஸ்பிரிட் ஃபைல் பண்ணியிருக்கு வீட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஜூன் 6லேருந்து ஜூலை 15 வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், எப்படி சாப்பிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது. நிஜமாங்கய்யா. நான் இந்த என்னோடய வீடு கிரகப்பிரசத்துக்கு யார் யார் வந்திருக்காங்கன்னு 6 மாதம் கழிச்சு ஃபோட்டோஸு மொய் நோட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி நான் இருந்து சயின்ஸ் பிடிஆர் இருந்து ரிசல்ட்டு கொடுத்து ப்ரொமோஷனில் பஞ்சப்பட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கிராஸ் மேஜரில் ஹிஸ்ட்ரி பிஜி டீச்சராக போய் சென்டர் ரிசல்ட் கொடுத்தேங்கய்யா. கிராஸ் மேஜரு காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லோரும் ஃபெயில். அதே சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் தான் எல்லாம் ஃபெயிலு. ஹிஸ்ட்ரி மட்டும் ஆல் பாஸ். 195 கொடுத்துரு நல்ல ரேங்கோட கரூர் மாவட்டத்தை பணி ஓய்வு பெற்று இன்றைக்கி சிறப்பாக இருக்கேன். நான் ஜோதிடத்தில் நான் முழுமையாக வர முடியல. ஒரு 6 வருஷம் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துலேருந்து நான் வெளியில் வர முடியல. என்னோடய வாழ்க்கை மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் நீங்களாம் உங்களை கருத்துக்களை நான் ஒருத்தர ஐடியா கேட்டுப்பேன். ஜோதிடம் உண்மை. ஜோதிடர்கள் வந்து சில தவறுகள் வர கணிப்பு தான், ஒரு பாயிண்ட்டு ஒரு செகண்ட். ஆனால் அதனால் ஜோதிடம் வளரணும். இந்த ஜோதிடத்துறை சிறப்பாக அகிலம் முழுவதும் பரவணும். ஜோதிடர்களுக்கு நல்ல மரியாதையும் ஒரு சிறப்பும் ஒரு எங்கே போகணும் சென்றமிடம்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி, கல்வியை கற்றுமிடம்லாம் சிறப்பு அப்படிங்கும்போது ஜோதிடர்கள் எங்கே போனால் அவங்கள ஜோதிடர் நீங்கள் வாங்கன்னு ஒரு முதல் மரியாதை அவங்களுக்கு இந்த சமுதாயமும் அரசாங்கமும் நமக்கு வாரி வழங்கணும். பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு வாரி வழங்கணும் கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றியை கொடுக்கிறேன். ஐயா ஒரு நிமிஷங்கய்யா. மாதா பிதா குரு தெய்வங்க. என்னை பொறுத்தவரை மாதா பிதா எனக்கு வந்து குரு தான். எனக்கு இன்றைக்கி ஒன்றாவது சொல்லிக் கொடுத்த டீச்சர் முதற்கொண்டே அவங்க எங்கெங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி இன்றைக்கி 67 வயசு எனக்கு. அவங்கள்ட்ட அவங்க ஆசீர்வாதம், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த ஆசீர்வாதம் நான் இன்றைக்கி நான் அவ்வளோ சிறப்பாக இருப்பேன். குரு காணிக்கை மறந்தோனோ அப்படின்னு இலங்கை மன்னன் கலங்கி நான் இலங்கை வந்தோன்னா குருவை மதிக்கிறவங்க சிறப்பாக வாழ்க்கையில் வருவாங்க. ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருமையான அந்த ஆசிரியர் பணியில் இருந்தனால அற்புதமான உரை. அடக்கமாக தன்னடக்கமாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருட்டுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஒரு கருத்தரங்களை கிடைக்கும். அது ஏதாவது ஒரு பாவக தொடர்போ ராசியோ அல்லது அனுபவமோ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க சுட்டி காட்டிகிட்டு போவாங்க. அதன் வரிசையில் ரொம்ப அழகாக தேன்மொழி மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்களோட இனிமையான குரலில் என்னோடய வயசை கூட நான் பப்ளிக்காக சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெண்களிடம் வயது கேட்கக்கூடாது, ஆண்களிடம் வருமானத்தை கேட்கக்கூடாதும்பாங்க. ஸோ அழகான உரை. வாழ்த்துக்கள்மா. ஐயா என்னோட பேர் வந்து தேன்மொழி இல்லைங்க, அப்பா தமிழ் பண்டிட் தேன்மொழின்னு வச்சுட்டாங்க. தேன்மொழி எல்லாருமே உன் பேரை தப்பாக எழுதுறேன்னு கேட்குறாங்க. தேன்மொழினா தேனை போன்ற இனிமை உடையவள், ஊமை தொகை. தேன் போன்ற இனிமை உடையவள். தேமொழினா ஊமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. தேமொழி, தேவாரம். இப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி வாயில் காப்பணும் தேமொழி உரைத்தை செவ்வாய் நன்மொழியும்பா. அந்த மாதிரி இன்னமும் என்கிட்ட என்ன தப்பாக எழுதுறீங்க, என் பேரை நான் தப்பாக எழுதுனா
எம்ஃபில் வரைக்கும் நான் தேன்மொழின்னு தான் இருக்குது. நான் இனிமேல் எங்கள் இதுக்கு மேலே தேன்மொழின்னு என் கலருக்கு மேலே வச்சுக்கணும் போல். ரொம்ப சந்தோஷங்கய்யா. என் பேர் தேன்மொழி தான். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. என்னால் பேச முடியல.